அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் மத்திய அரசின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் என்ன ஒரு புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். இனி வரும் நாட்களில் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதற்கட்டமாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதி ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டாங்க. தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கான மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்க தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரூபாய் 1000 தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. தற்போதைய நிதி நிலைமை மற்றும் கடன் சுமைகளை ஆய்வு செய்த பிறகு இத்திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது இந்த ரூபாய் 2500 உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உடனடியாக வெளியாகாத நிலையில் வரும் ஜூலை மாத இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய அறிவிப்பில் விடுபட்ட தகுதியான புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல் இடம்பெற அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தற்போது முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதனால் தற்போது வரைக்கும் பார்க்கும்போது ரூபாய் 2500 இந்த தொகை இந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரின் போது எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அடுத்து வரக்கூடிய இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இதற்கு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகலாம்னு தற்போது அரசு வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசண்டாக அதற்கு முன்பாக தகுதியான அனைத்து பெண்களுக்குமே இந்த ரூபாய் 2500 பெறும் வகையில் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு இனி டிசைனாக சைக்கிள்கள் வழங்கப்படும். முதலமைச்சர் கொடுத்த முக்கியமான அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம். அதாவது பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கும் சைக்கிள்கள் டிசைனை மாற்ற தமிழக அரசு தற்போது முடிவெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் சைக்கிள்கள் டிசைனை மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி பழைய வண்ணங்களில் புதிய வடிவமைப்பில் வழங்க தீவிர ஆலோசனை நடைபெற்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நடப்பு ஆண்டிலேயே புதிய சைக்கிள்களை வழங்கவும் அரசு பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. தரமானதாகவும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அரசு நிதி உதவி பெறும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் சைக்கிள்கள் வழங்கப்பட உள்ளன. இதனையடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் பிரதீப் குமார் சைக்கிள்கள் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்ட சைக்கிள் டிசைனை மாற்றிக்கொண்டு தற்போது புது டிசைனில் சைக்கிள் வடிவமைப்பு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இனிவரும் காலங்களில் அதற்கு ஏற்றவாறு டிசைன்கள் பொருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது எல்லாமே மாணவர்கள் மகிழ்ச்சியை ஊட்டும் வகையில் தற்போது இந்த புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. ரூபாய் 18,000 வழங்கும் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் எப்போது தொடங்கப்படும் மக்கள்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. தமிழக அரசு தமிழக அரசு தாய் சேய் நலன் மேம்படுத்தும் நோக்கில் புதிய நலத்திட்டமாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டாங்க. இந்த திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதற்காக 755.83 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் மற்றும் குழந்தை பராமரிப்பிற்கு தேவையான பொருட்கள் அடங்கிய பேபி கிட் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. புதிய தங்க மோதிர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும்
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் தொடருமா என கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 18,000 நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ரூபாய் 14,000 நேரடியாக வங்கிக் கணக்கில் 2 தவணைகளாக செயல்படுத்தப்படும். ரூபாய் 4,000 மதிப்பிலான 2 ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்படும். ஊட்டச்சத்து பெட்டகங்கள், இரும்பு சத்து பெட்டகங்கள் அனைத்தும் இதில் அடங்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் தற்போது புதிய தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தை மேம்படுத்தும் நோக்கில் தற்போது இந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது நடைமுறையில் உள்ள ரூபாய் 18,000 மகப்பேறு நிதியுதவி திட்டமும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் திட்டமும் தொடர்ந்து செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தங்க மோதிரம் திட்டம் ஏற்கனவே உள்ள தாய் சேய் நலத்திட்டங்களுக்கு மாற்றாக அல்லாமல் கூடுதல் நலத்திட்டமாகவே செயல்படும் எனும் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். தாய் மற்றும் குழந்தை நலனுக்கான இத்திட்டங்களை விரிவுபடுத்தும் அரசின் முயற்சியாக புதிய திட்டம் பார்க்கப்படுகிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டார். அடுத்தபடியாக ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாமல் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் வண்ணம் மீண்டும் கொண்டுவரப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ஜூலை மாதம் முதல் வங்கி கிரெடிட் கார்டுகள் சலுகை விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கிரெடிட் கார்டில் வழங்கப்படும் தொகை மாற்றம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு பொருட்கள் மீதான விலை மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரேஷன் அட்டையில் புதிய விதிமுறைகள். இனி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இனி வரும் நாட்களில் ரேஷன் கடை வாயிலாக பாக்கெட்டில் கொடுக்கப்படும் விதிமுறைகள் கொண்டுவரப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் கடை வாயிலாக அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அரிசி தவிர்த்து அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும் போது அனைத்து பொருட்களும் தரமான பொருட்களாக பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படவுள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய, அதாவது ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயம் அவர்கள் விரல் ரேகை ரேஷன் கடை வாயிலாக பதிவு செய்யப்பட வேண்டும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடை வாயிலாக பதிவு செய்யாத அனைத்து நபர்கள் பெயர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதனால உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் மாதத்திற்கு அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.